Hello everyone, welcome to SSC Destiny. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ஆர்டிகல்ஸ்ல மேஜிக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறத ஃபுல்லா படிக்க போறோம் அண்ட் ஷார்ட்கட் +11 வெச்சும் தென் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் writsனா நீதி பேராண்மைன்னு சொல்வாங்க. there are 5 types of writs: habeas corpus, then mandamus, prohibition, certiorari and quo warranto. அப்புறம் லிஸ்ட்னு சொன்னோம்னா 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு: யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். அதனோட சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு எஸ்எஸ்சில இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து கேட்கறாங்க. ஸோ கரெக்ட் இன்கரெக்ட்ல அதை நம்ம மேட்ச் பண்றதுக்கு நமக்கு கரெக்டா இது பண்றதுக்கு நமக்கு அந்த க்ளூ தெரியணும். அதையும் நான் சொல்றேன். தென் மேஜிக் நம்பர் ஸ்டார்ட் பண்ணோம்னா Article 123 President Ordinance during recess. Article 213 வந்து Governor Ordinance during recess. Article 124 வந்து Establishment of Supreme Court. Article 214 Establishment of High Court. Article 74 வந்து Minister's Advice to President. Article 163 வந்து Minister's Advice to Governor. Article 75 Other Provision of Minister Union. Article 164 வந்து Other Provision of Minister State. இப்போ 75 னா யூனியனுக்கு வருது, 164 னா ஸ்டேட். அதே போல 76 ஆர்டிகல் 76 வந்து அட்டார்னி ஜெனரல். ஆர்டிகல் 165 வந்து அட்வொகேட் ஜெனரல். ஆர்டிகல் 77 வந்து கான்டக்ட் ஆஃப் ஆஃபீஸ் சென்ட்ரல். ஆர்டிகல் 166 வந்து கான்டக்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டேட். ஆர்டிகல் 78 வந்து டியூட்டிஸ் ஆஃப் பிஎம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 78 வந்து டியூட்டிஸ் ஆஃப் பிஎம் அண்ட் ஆர்டிகல் 167 டியூட்டிஸ் ஆஃப் சிஎம். ஆர்டிகல் 80 வந்து ராஜ்யசபா சென்ட்ரல், 171 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸ்டேட். Then coming to the next article, Article 81 வந்து லோக்சபா சென்ட்ரல், 170 வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட். ஆர்டிகல் 85 செஷனர் பார்லிமெண்ட் அண்ட் டிசல்யூஷன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த எஸ் வந்து பார்க்கறதுக்கு இப்படி 8 அண்ட் எஸ் பார்க்கறதுக்கு 5 மாதிரி இருக்கா. ஸோ 85 வந்து செஷனர் பார்லிமெண்ட் அண்ட் டிசல்யூஷன் சென்ட்ரல். அதே இது ஸ்டேட்டுக்குன்னு வரப்ப ஆர்டிகல் நம்பர் 174. ஆர்டிகல் 88 வந்து ரைட்ஸ் ஃபார் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல். இது வந்து இது சென்ட்ரல். Rights for Ministers and Attorney General, Article 88. Article 177, Rights for Ministers of State and Advocate General, 177. Then Article 105 வந்து Power of House of Parliament. 194 வந்து Power of House of Legislative. Money Bill important. Money Bill ஓட Article number 110. 199 வந்து Definition of Money Bill in State Assembly. Stateக்குனா 199, Money Billனா 110. அதே இது Article 100ங்கிறப்ப லோக்சபா அண்ட் ராஜ்யசபா voting பத்தி சொல்றது வந்து ஆர்டிகல் 100. voting in house of லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஆர்டிகல் 100. ஆர்டிகல் 189 வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட voting சிஸ்டம் பத்தி சொல்றது 189. இது ஸ்டேட். ஓகேவா. ஸோ இப்போ கம்மிங் டு ஷார்ட்கட் +11 வச்சு சொன்னோம்னா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பிரசிடென்ட் வந்து 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்டிகல் 63 வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. +11 பண்ணோம்னா 63. ஸோ 52 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா +11 63 வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே இது 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர். அதே +11 பண்ணோம்னா 64 வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன். 55 வந்து மேனர் ஆஃப் எலெக்ஷன். அதே இது +11 பண்ணோம்னா 66 வந்து எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஆர்டிகல் 56 டேர்ம்ஸ், பிரசிடென்ட்டோட டேர்ம்ஸ் 5 இயர்ஸை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 56. அண்ட் +11 பண்ணோம்னா 67 டேர்ம்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ். we know that habeas corpus, mandamus, prohibition, certiorari, quo warranto. habeas corpus அப்படின்னா to have the body, பப்ளிக் ஆர் ப்ரைவேட்னு சொல்லுவாங்க. அதாவது சாமானிய மக்களுக்குமே இது ஒரு சேஃப்கார்ட் மாதிரி. இப்போ ஆளை காணோம், யாராவது தூக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம டவுட் பண்ணோம்னா நம்ம வந்து ஹீபியஸ் கார்பஸ் வந்து நம்ம வந்து டைரக்டாவே கோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் மேலேயாவது ஹீபியஸ் கார்பஸ் போடலாம், யார் மேலேயும் போடலாம். தென் இது வந்து சாமானிய மக்களுடைய ஒரு சேஃப்கார்ட் மாதிரி. ஸோ தட் இஸ் அதை பத்தி சொல்றது தான் வந்து நமக்கு ஹீபியஸ் கார்பஸ். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்னொன்று சொல்லுவாங்க, லிட்டரலாக சொன்னோன்னா யூ மே ஹேவ் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மேண்டமஸ் வி ஆர்டர். அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க வி கமாண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேண்டமஸ் வந்து வி கமாண்ட், மேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேண்டமஸ் வி கமாண்ட். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு பப்ளிக் அஃபிஷியல் அவங்களோட ஒர்க்கை வந்து செய்யலை, அரசாங்க அலுவலர் அவங்களோட வேலையை வந்து சரியாக செய்யலைன்னா கோர்ட் வந்து டைரக்டாகவே உன் வேலையை செய் அப்படின்னு சொல்றது தான் வந்து கமாண்ட். மேண்டமஸ் வி கமாண்ட். ஓகேவா. ஆர்டர்ஸ் டு டூ த டியூட்டி டு பப்ளிக் அஃபிஷியல்ஸ், அதுதான் அர்த்தம். இப்போ ஹீபியஸ் கார்பஸ் வந்து அந்த தொலைஞ்சு போன ஆள், காணாமல் போன ஆள் வந்து பப்ளிக்காகவும் அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் வந்து ஒப்படைச்சிடலாம் அந்த கன்சர்ன் ஆளுங்க கிட்ட. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டாகவும் அவங்களை கூப்பிட்டு வந்து அந்த ஆளை வந்து ஒப்படைச்சே ஆகணும். வித் ஹெல்ப் ஆஃப் போலீஸோட ஹெல்ப் ஆகவும் அது பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறது வந்து ஹீபியஸ் கார்பஸ், டு ஹேவ் த பாடி பப்ளிக் ஆர் ப்ரைவேட். மேண்டமஸ் ஓகே. தென் ப்ரொஹிபிஷன்னா டு ஃபார்பிட்.
ப்ரொஹிபிஷனுக்கும் மேண்டமஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே நமக்கு ப்ரொஹிபிஷன் மேண்டமஸ் கன்ஃபியூஸ் ஆகாது. மேண்டமஸ்னா என்ன சொன்னேன்னா, அதாவது செயல்படாத ஒர்க்கை நீ வந்து செயல்படு, அதாவது சொல்றது தான் வந்து மேண்டமஸ். கமாண்ட் பண்ணி உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்றது மேண்டமஸ். ப்ரொஹிபிஷனா டு ஃபார்பிட், அந்த வேலையை செய்யாத அப்படின்னு சொல்லி கோர்ட்டு டைரக்டா ஆர்டர் போடுறது வந்து ப்ரொஹிபிஷன் டு ஃபார்பிட், நிறுத்து அப்படின்னு சொல்றது. ஸோ ஹை கோர்ட் டு லோவர் கோர்ட் ப்ரிவென்ட் ஃப்ரம் எக்ஸீடிங் த ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேவா. தென் சர்டியோராரினா டு பி சர்டிஃபைட், அதாவது என்னன்னா இப்போ வந்து கேஸ் இல்லைன்னா ஒரு இப்போ ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல கேஸ், அந்த அதில் வந்து எங்களுக்கு வந்து இது இல்லை, நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சுப்பீரியர் கோர்ட் டு இன்ஃபீரியர் கோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் அ கேஸ் ஆர் ஸ்குவாஷ் அ ஆர்டர், அதுதான் வந்து சர்டியோராரி டு பி சர்டிஃபைடு. கோ வேரண்டோனா பை வாட் வாரண்ட், அதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த பதவி கீழே நீ இருக்க, இந்த வேலையை நீ செய்றீங்கன்னா நீ எந்த பதவிக்கு கீழே இருக்க, ஆன் வாட் அத்தாரிட்டி அண்ட் ஆஃபீஸ் ஆர் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் ஹெல்ட், கிளைம்ட் ஆர் எக்ஸசைஸ்டு டு ப்ரிவெண்ட் இல்லீகல் உசர்பேஷன் அப்படின்வாங்க டு தி பப்ளிக் ஆஃபீஸ், அப்படின்னா தகுதி இல்லாதவங்களை நீக்கம் பண்ணுறது. அதுதான் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் கோ வேரண்டோ பை வாட் வாரண்ட் அத்தாரிட்டி ஆர் கிளைம் ஆஃப் அ பர்சன் டு தி ஆஃபீஸ். இப்போ பார்த்தோன்னா இதுக்கு வந்துடலாம். நம்ம 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு இல்லையா. என்னென்ன டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் யூனியன் லிஸ்ட் வந்து ஒன்லி யூனியன் கவர்மெண்ட் கேன் மேக் லாஸ். அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் லாஸை வந்து மேக் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் 2 பேருமே கேன் ஃப்ரேம் த லாஸ். அதுதான் டிஃப்ரென்ஸ் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ யூனியன் லிஸ்ட்டில் சொன்னோன்னா இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். தீஸ் ஆர் தி சப்ஜெக்ட்ஸ் இந்த யூனியன் லிஸ்ட். அதே இது ஸ்டேட் லிஸ்ட்டில் நம்ம சொன்னோன்னா போலீஸ், ட்ரேட், அக்ரிகல்ச்சர், காமர்ஸ் அண்ட் இரிகேஷன், அதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன வரும்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், மேரேஜ், அடாப்ஷன், சக்சஷன், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யூனியன் லிஸ்ட்டோட ட்ரிக்ஸ் நான் சொல்லிடுறேன். யூனியன் லிஸ்ட்டோட ட்ரிக்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஐடியா சி, ஐடியா ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஐடியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் யூனியன் லிஸ்ட். சி வந்து கம்யூனிகேஷன், ஐ வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், டி வந்து டிஃபென்ஸ் ஆர்மி அப்படி சொல்லலாம். தென் இ ஃபார் எக்கனாமி, பேங்கிங். ஓகே. தென் ஏ வந்து ஆர்மி, ஹெச் வந்து ஹைவேஸ், ஆர் வந்து ரயில்வேஸ். இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ். ஓகே, ஃபாரின் அஃபேர்ஸ். தட்ஸ் இட். தீஸ் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ யூனியன் லிஸ்ட் எது, ஸ்டேட் லிஸ்ட் எது, கன்கரண்ட் லிஸ்ட் இன்னொரு தடவை நான் ரீகால் பண்ணுறேன். ஸ்டேட் லிஸ்ட் என்னென்னலாம் ஸ்டேட் லிஸ்ட்னா போலீஸ், ட்ரேட், அக்ரிகல்ச்சர், காமர்ஸ் அண்ட் இரிகேஷன். அண்ட் கமிங் டு தி கன்கரண்ட் லிஸ்ட் வந்து எஜுகேஷன், ஃபாரஸ்ட், மேரேஜ், அடாப்ஷன், சக்சஷன், இதெல்லாம் தான் வந்து சப்ஜெக்ட்ஸ் ஃபார் கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ நம்ம பார்த்தது வந்து யூனியன் லிஸ்ட்டோட சப்ஜெக்ட்ஸ். இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.